sweeties, welcome to our channel Miss Sans. நான் உங்க சங்கீதா. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நான் என்கிட்ட இருக்க குர்தா செட்ஸ் கலெக்ஷன் எல்லாமே நான் ஒரு ஹால் வீடியோ மாதிரி நான் உங்களுக்கு எல்லாமே லைனா காட்டுறேன். இல்ல மேஜரா நான் மீஷோல இருந்து தான் வாங்கியிருந்தேன். அப்புறம் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து வாங்கியிருந்தேன். அப்புறம் அமேசான்ல இருந்து ஒரு 2 குர்தா செட்ஸ் வாங்கியிருந்தேன். இது எல்லாமே நான் எங்கெங்க வாங்கினேன், எவ்வளவு பிரைஸுக்கு வாங்கினேங்கிற எல்லாமே நான் ஸ்கிரீன்ல கொடுத்துடுறேன். நீங்க பாருங்க. இப்போ இந்த மாதிரி நிறைய ஹால் வீடியோ பார்க்க மறக்காம நம்ம சேனல் மிஸ் சான்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம போடுற வீடியோ உடனுடன் உங்களை வந்து அடையும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் வந்து நிறைய குர்தா செட்ஸ் வாங்கியிருந்ததுல ஒன்னுத்துக்கு வந்து ஷாலு டாப்ஸ் வந்தது, ஒரு சிலதுக்கு வந்து பேண்ட் டாப்ஸ் மட்டும் வந்தது. இத மாதிரி வந்தது. ஒரு சிலதுக்கு வந்து மூணுமே வந்தது. நான் எது கூட வந்தது அப்படிங்கறத நான் உங்களுக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் குர்தா செட்டை காட்டிடுறேன். இதை நான் போட்டிருக்கேன். இதுதான் நம்ம போட்டிருக்க ஃபர்ஸ்ட் குர்தா செட். இது ஏன் எனக்கு டைட்டா இருக்குன்னு பாக்காதீங்க. இது நான் ஒல்லியா இருக்கும்போது எடுத்தது. இப்போ கொஞ்சம் வெயிட் போட்ட ஒரு 2-3 மந்த்ஸ்ல பாருங்க. இதுக்கு வந்து அழகா ஒரு பேண்டோட வருது. இது வந்து பேண்ட், டாப்பு, ஷாலு மூணுமே சேர்ந்தா வருது. இந்த பேண்ட் டிஃபைன் பண்ண இந்த டாப்போடது தான் இந்த பேண்ட்டுங்கிற டிஃபைன் பண்ற மாதிரி அழகா இந்த எண்டுல லேஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க. அதே லேஸ் ஒர்க் தான் நம்மளோட ஹேண்ட்ஸ்லயுமே கொடுத்துருக்காங்க. 3/4 ஸ்லீவ் வருது. இவ்வளவு தூரத்துக்கு வருது. ஸோ இது பார்க்க கொஞ்சம் டிஃபைன்டா நல்லா அழகா தெரியுது. இங்க நெக்ல மட்டும்தான் இந்த இது கொடுத்துருக்காங்க, இந்த பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. கமல் நான் இந்த ட்ரெஸ் போடும் போதெல்லாம் ஒன்னு சொல்லி கலாய்ப்பான். என்னங்கறத அவனே அட்டாச் பண்ணிடுவான் எடிட்டிங்ல. பாருங்க. ஆமா, என்ன இது ஜிங்கிச்சா நீல கலர் லுங்கிதானு இத பார்த்து 2 மாடு செத்து போயிருக்கு, 4 பேர் கண்ணு நொல்லையாயிடுச்சு. அப்படியே எப்ப அடுத்து வந்து இது ஷாலோட வருது. இந்த பிங்க் கலர் டிஃபைன் பண்ற மாதிரி அழகா இந்த பிங்க் கலர்லயே ஷால் வருது. இது ரொம்ப டிஃபைன்டா அழகா நம்மள எடுத்து காட்டுது. இந்த மாதிரி குர்தா செட்ஸ்லாம் நீங்க கோயிலுக்கு, அப்புறம் வந்து ரிசப்ஷன், அப்புறம் வந்து கல்யாணம், இத மாதிரி எல்லாம் ஃபங்க்ஷனுக்கே நீங்க தாராளமா போட்டு போலாம். உங்களை நல்ல ஒரு ரிச் லுக்காவே எடுத்து கொடுக்கும். இது கூட நல்ல டெரகோட்டா இயரிங்ஸ் மாதிரி பேக்கெட் பண்ணிடுங்க. ஒயிட் ஆர் பர்பிள் கலர்ல ரொம்ப அழகா தெரிவிங்க. நீங்க மட்டுமே ஒரு பியூட்டிஃபுல்லா தெரிவிங்க. ஃபங்க்ஷன்லயோ இந்த கோயிலுக்கோ போனா ரொம்ப அழகா இருக்கும். இப்ப நம்ம அடுத்த குர்தா செட் பார்க்கலாம். அடுத்து நம்ம லிஸ்ட்ல பாக்குற குர்தா செட் எதுனா இதுதான். இது வந்து குர்த்தியும் அப்புறம் வந்து நமக்கு ஷாலும் மட்டும்தான் வரும். இது அரௌண்ட் ஒரு 400 தான் நான் மீஷோல தான் வாங்கியிருந்தேன். இதோட வியூ பாருங்க. இது அப்படியே இந்த அம்பரல்லா கட்ல வரும். இது கீழே நீங்க வந்து மெரூன் கலர் பேண்ட் ஆர் ரெட் கலர் பேண்ட் எது வேணா நீங்க பேர் பண்ணி போடலாம். ரொம்ப அழகா இருக்கும். இந்த ஷாலோட பிரிண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த கலர் வேற என் பர்சனல் ஃபேவரட், பெட்ரோல் ப்ளூ. பாருங்க அழகா இந்த பெட்ரோல் ப்ளூல வந்து இந்த என்ன சொல்றது ரோஸ் மாதிரி பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஷாலோட இந்த இடத்துல பாருங்க எட்ஜ்ல வந்து கோல்டன் பார்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கீழே இந்த டாசில் ஒர்க்ஸோ கொடுத்துருக்காங்க. இதேமே நீங்க கோயிலுக்கோ இல்ல காலேஜுக்கோ போட்டு போக ரொம்ப அழகா இருக்கும். ரொம்ப டிஃபைன்டா தெரிவிங்க இதுமே போட்டா. இப்போ நம்ம அடுத்த குர்தா செட் பார்க்கலாம். சோ ஸ்வீட்டிஷ், நம்ம லிஸ்ட்ல இருக்க 4th குர்தா செட் இதுதான். வைரலா போயிட்டு இருக்க ஆலியா கட் குர்தா. ஆக்சுவலா இதை நான் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்ல தான் வாங்கியிருந்தேன். பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் இந்த குர்தா செட்டை டிஃபைன் பண்ணி சொல்லிடுறேன். ஆக்சுவலா இது வந்து பேண்ட், ஷாலு, டாப் மூணுமே வரும். இதோட பேண்டோட எட்ஜஸ்லயுமே கொடுத்துருப்பாங்க. இந்த ஆலியா கட்ல இருக்க பேட்டர்ன் வந்து அப்படியே இங்க வந்து டிஃபைன் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதோட பேண்ட் தான் இதுங்கிற மாதிரி அழகா டிஃபைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஒர்க்கு. அப்புறம் இங்க பாருங்க இதோட ஃபிளார் நல்லா இருக்கு. நிஜமாலே சூப்பரா இருக்கு. இங்க கட்டுமே ரொம்ப டிஃபைன்டா கொடுத்துருக்காங்க. இந்த பாருங்க, இந்த கட்ஸ்மே ரொம்ப டிஃபைன்டா கொடுத்துருக்காங்க. ட்ரெஸ் குவாலிட்டி வந்து ஓகே தான். பட் ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணாம எங்கேயாவது வெளில போகும்போது ஒரு என்ன சொல்றது ஒரு 10 to 15 வாஷஸ் நல்லாவே தாங்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு. இதோட ஸ்லீவ்ஸ் பத்தி சொல்லி ஆகணும். இது வந்து என்ன சொல்றது ஃபுல் ஸ்லீவ்ஸ் கிட்டத்தட்ட. இன்னும் கொஞ்சம் குள்ளமா இருந்தாங்கன்னா ஃபுல்லா வந்துடும். நானே கொஞ்சம் குள்ளும் தான். ஆக்சுவலா 3/4 ஸ்லீவ்ஸ் நினைக்கிறேன். நான் குள்ளமா இருக்கனால இவ்வளவு தூரம் வருது. நான் எம் சைஸ் தான் எடுத்தேன். எனக்கு உங்க எம் சைஸ் எடுத்தே நான் கொஞ்சம் ஃபிட் பண்ணேன். எஸ்ஏ எடுத்துருக்கலாம். பட் ஓகே, ஒரு சேஃப்டிக்கு எம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எம் எடுத்துட்டேன். அப்புறம் இது கூட வந்து இந்த ஷால்மே வருது. இந்த ஷால் பேட்டர்ன் பாருங்க. பர்பிள் கலர்ல ஷால் வருது. அப்புறம் வந்து கோல்டன் லேஸ் கூடவே பிங்க் கலர் சாட்டின் ரிப்பன் வச்சு அவங்க ஒரு டிஃபைன்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதுவுமே பார்க்க ரொம்பவே அழகா இருக்கு இந்த ஷால்மே. இந்த குர்தா செட் உங்களுக்கு நான் காட்டின எல்லா குர்தா செட்லயும் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. இன்னும் ஒரு சில கலெக்ஷன்ஸ் இருக்கு. நான் இதை வாங்கின இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்கே கீழே கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா செக் அவுட் பண்ணி பாருங்க. நான் எவ்வளவுக்கு வாங்கினேன்னு நான் ஸ்கிரீன்ல கொடுத்துடுறேன். இப்போ நம்ம அடுத்த குர்தா செட் பார்க்கலாம்.
சோ ஸ்வீட்டிஷ் நம்ம குர்தா கலெக்ஷன்ல இருக்க இதுதான். இது இந்த ஒயிட் கலர் நல்ல ஒரு லென்த்ல வர நல்ல ஒரு ஃபிளார் லென்த் இருக்க ஒரு குர்த்தி. சீரியஸ்லி சொல்றேன், ஒர்த் ஃபார் மணி. இது கசங்கி இருக்கேன்னு பாக்காதீங்க, இது என்னோட மிஸ்டேக் தான். நான் தான் கொஞ்சம் ஏடவரமா பீரோல எடுத்து வைக்கிறனால கசங்கிடுச்சு. வீடியோ எடுக்கிற அவசரத்துல நான் ஏனும் பண்ணல. ஐ எம் வெரி சாரி. பட் ஆனா இது ரொம்ப அழகா இருக்கும். ட்ரஸ்ட் மீ, நான் ஒரு கிறிஸ்மஸ்க்கு இதை வந்து நான் சர்ச் போகும்போது போட்டு போயிட்டு இதை வந்து நான் ஸ்டோரி போட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 20 கேர்ள்ஸ்க்கு மேல எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்டாங்க, எங்க வாங்குனீங்க எங்க வாங்குனீங்க எங்க வாங்குனீங்கன்ட்டு. என் ஆபீஸ்ல இருந்து என் காலேஜ்ல இருந்து நிறைய பேர் கேட்டாங்க. ஏன்னா வந்து எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, அவ்வளவு நல்லா இருக்கா இந்த ட்ரெஸ் அப்படின்ட்டு. ஏன்னா நான் ஒரு ஃப்ளோல எடுத்துட்டேன், சரி நல்லா இருக்கும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுல எடுத்துட்டேன். பட் ஆனா இது ரொம்ப சூப்பரா இருந்தது இந்த ட்ரெஸ். இது மை ஒன் ஆஃப் த ஃபேவரட் குர்தா செட். அதுவும் வந்து இதுல என்னன்னா ஒயிட் கலர் ஷாலோட வேற வருது. அந்த பிரிண்ட்ஸும் இதுலயே மேட்ச் ஆகுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஷாலோட எட்ஜஸ்லயுமே பாருங்க கோல்டன் லேஸ் கொடுத்துருப்பாங்க. அது இன்னும் இதை டிஃபைன் பண்ணி காட்டுற மாதிரி இருக்கும். ஒர்த் ஃபார் மணி. இது அரௌண்ட் நான் ஒரு 500 to 600 சம்திங் தான் வாங்கினேன். நான் எவ்வளோக்கு வாங்கினேன் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன் லிங்க். இங்க எவ்வளோக்கு வாங்கினேன் இங்க கொடுத்துட்றேன். இந்த இது பாருங்க, அழகழகா ரோஸ் பெட்டல்ஸ்லாம் போட்டு ரொம்ப அழகா வந்திருக்கு. ஆக்சுவலா வந்து இந்த ட்ரெஸ் ஸ்லீவ்லெஸ் தான். நீங்க ஷால் இதை மாதிரி கவர் பண்ணி போட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியாது, ஸ்லீவ்லெஸ் இருக்க மாதிரி இருக்காது, ஃபுல் கவர்ட் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால ரொம்ப ஸ்லீவ்லெஸ் போடாதவங்க கூட ஃபீல் பண்ண வேணாம், ஷால் இதை மாதிரி போட்டுக்கலாம், போட்டா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஆக்சுவலா இது ரொம்ப ஃபேவரட் எனக்கு இந்த ட்ரெஸ். சரி, நம்ம அடுத்த குர்தா செட் பார்க்கலாம். சோ ஸ்வீட்டிஸ், நம்ம கலெக்ஷன்ல அடுத்து பாக்குற டாப் எதுனா இதுதான். அழகா இந்த ரோஜா பூ போட்டு பிங்க் கலர் குர்தா செட் எனக்கு ரொம்ப ஃபேவரட். ஆக்சுவலா இதுல என்ன டிசப்பாயிண்ட் பண்ணது என்னன்னா இந்த ஷால் தான். இந்த குர்தா செட் எடுக்கும்போது இந்த ஷால் வந்து இந்த மெலிசு கிளாத்ல வரும், நான் ரொம்ப ஆசைப்பட்டு எடுத்தேன். ப்ரீவியஸ் ஒரு ஒயிட் கலர் குர்த்திஸ்ல காட்டியிருப்பேன் மீஷோல, அந்த கிளாத்ல வரும்னு நினைச்சேன். பட் ஆனா இது இந்த டாப் கிளாத்லயே வந்துருச்சு, ரொம்ப கனமா வெயிட்டா இருக்கு. இது மட்டும் தான் என்ன டிசப்பாயிண்ட் பண்ணுச்சு. மத்த எல்லாமே எனக்கு இதை பொறுத்த வரையுமே ஓகே. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. நான் எதுவுமே ஆல்டர் பண்ணல, எனக்கு அப்படியே ஸ்ட்ரெச்சபிளா எனக்குன்னு தச்ச மாதிரி ரொம்ப ஃபிட்டா அழகா இருந்தது. எம் சைஸ் தான் நான் எடுத்தேன். இந்த பட்ஜெட்ல நான் ஒரு பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த குர்தா செட்டுக்கு லைனிங் எல்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க. அதுதான் பாராட்ட வேண்டிய ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா இந்த பட்ஜெட்ல யாரும் லைனிங் எல்லாம் கொடுக்கறது இல்ல. ஆனா எனக்கு இவங்க லைனிங் கொடுத்ததே எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது. ஃபுல் ஸ்லீவ் தான். ஹைட்டா இருக்கவங்க போட்டாலும் சரி, ஷார்ட்டா இருக்கவங்க போட்டாலும் சரி, யார் போட்டாலும் ஃபுல் ஸ்லீவ்ஸ் தான். அப்புறம் வந்து பேக்ல வந்து நாட் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு இது ரொம்ப ஃபேவரட். அதுவும் எனக்கு நாட் வச்ச ட்ரெஸ் பர்சனலி ரொம்ப ஃபேவரட். ஏன்னா அதுதான் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏதோ நமக்கு பேக் நெக் ரொம்ப ஓப்பனா இல்லாம ஒரு கரெக்டா இருக்க மாதிரி ஃபீல் பண்ண வைக்கிறதே எனக்கு நாட் தான். ஸோ எனக்கு நாட் கொடுத்தாலே அந்த ட்ரெஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். கொஞ்சம் லோ நெக்கா கொடுத்துட்டு நாட் கொடுத்தா எனக்கு ஓகே, கம்ஃபர்டபுளா இருக்கும் அந்த ட்ரெஸ் எப்பவுமே. ஏன்னா லோ நெக்கா இருந்ததுன்னா ஐயோ இது தெரியுதா பின்னாடி தெரியுதா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருக்க மாதிரி இருக்கும். நாட் இருந்தா பர்ஃபெக்ட்லி விட்டுகோ அத மாதிரி இருக்கும். இப்போ இந்த குர்தா செட் பாருங்க. இப்ப நம்மளோட லிஸ்ட்ல இருக்க அடுத்த குர்தா செட் நம்ம பார்க்கலாம். சோ ஸ்வீட்டிஸ், இந்த குர்தா செட் பாருங்க. இது வந்து டாப்பும் பேண்ட்டும் தான் வருது. பேண்ட்டுமே வந்து இந்த என்ன சொல்றது பவுடர் ப்ளூல வருது. அதுலயுமே குட்டி குட்டியா ரோசஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. சைட்ல பாக்கெட்டுமே இருக்கு. இந்த சைட்ல பாக்கெட்டுமே கொடுத்துருக்காங்க. நமக்கு ஏதாவது திங்ஸ் வேணா நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து டாப் பாத்தீங்கன்னா ரொம்ப லாங்கா இருக்கு. நான் கொஞ்சம் குள்ளமா இருக்கனால ரொம்ப லாங்கா இருக்கு. பட் ஆனா கொஞ்சம் ஹைட்டா இருக்கவங்க போட்டா மேபி முட்டிக்கு யாருக்கா இருந்தாலுமே முட்டிக்கு கொஞ்சம் கீழே தான் வர மாதிரி இருக்கும். இந்த டாப் 3/4 ஸ்லீவ்ஸ் கொடுத்துருக்காங்க. பேண்டோட மெட்டீரியல்ல இருக்க பேட்டர்ன் அப்படியே இங்க ஸ்லீவ்ஸ்லயுமே இங்க எண்ட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டிஃபைன் பண்ணுது அழகா. அப்புறம் வந்து இங்க வந்து இந்த நெக் வந்து அழகா இங்க என்ன சொல்றது வி நெக் மாதிரி லைட்டா கொடுத்து இந்த இடத்துல கட் கொடுத்து அப்புறம் இந்த டாட்ஸ் மாதிரி கொடுத்து இது பண்ணிருக்காங்க. இதுவுமே ரொம்ப டிஃபைன்டா அழகா தெரியுது நம்மள. இது நீங்க வந்து பெஸ்ட் டு வேர் காலேஜுக்கு ஆஃபீஸ்க்கு இங்கெல்லாம் நீங்க கண்ணை மூட்டு போட்டு போயிடலாம். ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். நீங்க போய் உட்காடுறது வேலை செய்யறது எந்த ஒரு இதுவுமே தெரியாது, அலுப்புமே தெரியாது. இதை நீங்க போட்டிருந்தீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். நீங்க காலேஜ் ஆஃபீஸ் ஆர் ஈவன் டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி கெத்தா நல்லா இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் கூட இது நல்ல ஒரு சாய்ஸ் தான். இது நான் அமேசான்ல தான் வாங்கியிருந்தேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துடுறேன், எவ்வளவுக்கு வாங்கினுங்கிற ஸ்கிரீன்ல கொடுத்துடுறேன். மறக்காம உங்களுக்கு வேணா செக் அவுட் பண்ணி பாருங்க. இதோட ஃபுல் வியூ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் அடிக்கடி காலேஜுக்கு போட்டு போவேன் இந்த குர்தா செட்ஸை. இப்போ நம்ம அடுத்த குர்தா செட் பார்க்கலாம்.
இப்ப நம்ம லிஸ்ட்ல பாக்குற கடைசி குர்தா செட் எதுனா இது இந்த குர்தா செட் தான். இது பாருங்க, ஒரு ஒயிட் கலர் பேண்டோட வருது. அழகா ப்ளூவும் அப்புறம் அந்த ஆக்வா கிரீன் லைட்டா மைல்டா வருது. அங்கங்க ஒயிட் டிசைன்ஸும் வருது. ரொம்ப அழகா குவாலிட்டியுமே நல்லா இருக்கு. இந்த பிரிண்ட்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது கூடவே இந்த துப்பட்டாவும் வருது. இந்த துப்பட்டால பினிஷிங் கொடுக்குற மாதிரி இந்த ஒயிட் லேஸ் இதுவுமே அழகா வருது. ஆக்சுவலா இது வந்து ஸ்லீவ்லெஸ் குர்தா செட் தான். ஆனா வந்து இந்த மாதிரி ஷால் போட்டீங்கன்னா ஸ்லீவ் இருக்கா மாதிரியே தான் தெரியும், ஸ்லீவ்லெஸ் மாதிரி தெரியாது. ஸ்லீவ்லெஸ் போடாதவங்க கூட இதை போட்டுக்கலாம். ரொம்ப கம்ஃபர்டபுளாவே இருக்கு. எனக்கு இது ரொம்ப ஃபேவரட் என்னோட குர்தா செட்லயே. என்ன சொல்றது, இது போட்டு நீங்க கம்ஃபர்டபுளா எங்க வேணா போலாம். எங்கேயா கோயிலுக்கு இல்ல டூர் மாதிரி எங்கேயா போறீங்க அப்படின்னா கூட கம்ஃபர்டபுளா ஏதாவது ஒரு ட்ரெஸ் போட்டு போகணும், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம அப்படின்னா இதை நீங்க கண்டிப்பா ப்ரிஃபர் பண்ணலாம். இதை நான் அமேசான்ல தான் வாங்கியிருந்தேன். எவ்வளவுக்கு வாங்கினேன் டீடைல்ஸ் எல்லாமே இங்க ஸ்கிரீன்ல கொடுத்துடுறேன். அவ்வளவுதான் ஸ்வீட்டிஸ், இதோட நம்ம குர்தா செட்ஸ் ஹால் முடியுது. இந்த மாதிரி நிறைய ஹால் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல் மிஸ் சான்ஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கல என்ன பிடிக்கல கமெண்ட் பண்ணுங்க. பெர்ஸ்பெக்டிவ் கிரிட்டிசிசம்ஸ் ஆர் ஆல்வேஸ் அக்செப்டட். மறக்காம நம்மள இன்ஸ்டாகிராம்லயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை ஸ்வீட்டிஸ்.